ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைதா மாவு முறுக்கு செய்யலாம். அதுக்கு மைதா மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இட்லி பானையில் வச்சு அவிக்க போகிறேன். இட்லி பானையில் மைதா மாவு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாவது 5 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் வேகட்டும். இப்போ இட்லி பானை மூடியை போட்டு மேலே ஒரு துணியை போட்டுட்டு இட்லி பானையை மூடியை வச்சு வேக வைக்க வேண்டியது. மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆற வச்சுட்டேன். அதில் 2 ஸ்பூன் வனஸ்பதி போட்டுருக்குறேன். கொஞ்சோண்டு எள்ளு உப்பு போட்டு பிசைய போகிறேன். ஐயோ, இந்த மாதிரி வச்சியால் நான் அந்த ப்ரெஸ் வச்சியால் நான் புழிய போகிறேன். ஒரு தட்டில் எண்ணெயை தடவிக்கிட்டு இப்படியே புழிய வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஒரு 4 தட்டில் புழிஞ்சு வச்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். தட்டில் இருந்த முறுக்கை எடுத்து இப்படி எண்ணெயில் இப்படி போட்டால் தன்னால் கையால் வந்துடும். இப்போ வெந்துட்டுருக்கு. வெந்ததான் எடுத்து காட்டேன். மைதா மாவு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள்.